ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 12,000க்கும் மேற்பட்ட வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து இருக்குது, கிராம ஊராட்சிகள் இருக்குது. இந்த கிராம ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு சார்பில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு நிதி ஒதுக்குவாங்க. நிதி அமைச்சர் வந்து ஒரு நிதி ஒதுக்குவாங்க ஒவ்வொரு நிதியாண்டுக்கும். நிதியாண்டுன்னா என்னது? ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் இருக்கிறது தான் நிதியாண்டு. ஸோ அப்படி ஒவ்வொரு வருஷமும் நிதியாண்டுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க கிராம ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக. ஸோ இந்த நிதியானது கரெக்டாக செலவு பண்ணுறாங்களா இல்லையா, அந்த செலவினம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கணக்கு வரவு செலவு. இப்போ உங்களுடைய கிராமத்துக்கு எவ்வளோ இந்த வருஷம் நிதி ஒதுக்கியிருக்காங்க, அந்த நிதியில் எது எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, இப்போ எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த கிராம் ஸ்வராஜ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். குறிப்பாக எனக்கு ஏப்ரல் மாதம் வேணும்னா ஏப்ரல் மாதத்துக்கான ரிப்போர்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி மே மாதம் வேணும்னா மே மாதத்துக்கான ரிப்போர்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா மாதத்துக்கும் இந்த வெப்சைட் மூலமாக இப்போ ரிப்போர்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய கிராமத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில கிராமங்களில் வந்து ரோடு வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம போய் கேட்கும்போது இதுக்கு நிதி இல்லை, அமௌண்ட் வந்து எதுவுமே இல்லை, பேலன்ஸே இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு, அதனால் வந்து ரோடு போட முடில, அதே மாதிரி பைப் வந்து போட முடில, அமௌண்ட் இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரியலாக அந்த கிராமத்தில் அந்த வரவு செலவு கணக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து பைப் போட்ட மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு ரெசிப்ட்லாம் கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணி இந்த மாதிரி எங்கள் கிராமத்துக்குன்னா பைப் போடல, ஆனால் போட்ட மாதிரி கணக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக இந்த வெப்சைட் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது உங்களுடைய கிராமத்துக்கு எப்படி வரவு செலவு கணக்கு பார்க்குறது அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த egramswaraj.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ரிப்போர்ட் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும்தான். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பாருங்கள், 4வது ஆப்ஷனாக அக்கௌண்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் பற்றி இனிமேல் நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போடலாம், இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரியான தகவல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 3வதாக பாருங்கள், அக்கௌண்டிங் என்டைட்டி வைஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக கீழே இதுலேயும் பாருங்கள் நிறையா இருக்கும். ரிசிப்ட் அனாலிசிஸு, ஒயிண்டம், அதாவது ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரு, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். பேங்க் அல்லது ஸ்கீம் வைஸ் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது கேஷ் புக் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா அடுத்தபடியாக கேஷ் புக் ரிப்போர்ட் உங்களுக்கு மந்த் வைஸாக வேணுமா அல்லது ஸ்கீம் வைஸாக வேணுமா, திட்டம் வாரியாக வேணுமா அல்லது மாத வாரியாக வேணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் மந்த் வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மந்த் வைஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும், எல்லா ரிப்போர்ட் திட்டம் முத கொண்டு எல்லாமே அதில் வந்துடும். அதனால் மந்த் வைஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழேயும் வந்து மந்த் வைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அடுத்தபடியாக ஃபினான்ஷியல் இயர், நிதியாண்டு, எந்த நிதியாண்டுக்கான மாதத்தில் உங்களுக்கு ரிப்போர்ட் வேணும். ஸோ தற்போது இருக்கக்கூடிய நிதியாண்டு, அந்த நிதியாண்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் 2023-24. அடுத்தபடியாக மாநிலம் செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள், தமிழ்நாடு. அடுத்தபடியாக அக்கௌண்டிங் என்டைட்டி அப்படின்னு இருக்கும். இதில் 3 ஆப்ஷன் வருங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தா, இன்டர்மீடியட் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்னு இருக்கும். நம்ம கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறனால வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் நேம், மாவட்டத்தினுடைய பெயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு எந்த பிளாக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளாக் எதுவோ அந்த பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு வில்லேஜ், கிராமத்தினுடைய பெயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே பாருங்கள், எந்த மாதத்துக்கான ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்குது. நீங்கள் எந்த மாதம் வேணால் அப் டு நவம்பர் வரைக்கும், அக்டோபர் வரைக்கும் நீங்கள் எந்த மாதம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு மே மாதம் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தபடியாக கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட், வரவு செலவு கணக்கான ரிப்போர்ட் வந்துடும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கேஷ் புக் ஆஃப் கிராம் பஞ்சாயத் காரைக்குறிச்சி ஃபார் த மந்த் ஆஃப் மே ஃபினான்ஷியல் இயர் 2023-24 மே மாதத்துக்கான ரிப்போர்ட்டு அப்படின்னு வந்துருச்சு. இதில் ரிசிப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பேமெண்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து பேமெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸு, க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்க வேண்டியது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 28,15,040 ரூபா இருக்குது இந்த கிராம ஊராட்சிக்கு. கேஷாக வந்து 16,000 ரூபாய் இருக்குது. ஸோ ரெடி கேஷ் அப்படின்னு, பெட்டி கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 16,000 ரூபாய் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க,
பர்டிகுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பஞ்சாயத்து ஹெட் சேலரி, பஞ்சாயத்து தலைவருக்கான சேலரி வந்து ரூ. 2000. அக்கார்டிங் டு பஞ்சாயத்து சேர்மன் மீட்டிங் செஷனுக்கு ரூ. 500. மீட்டிங் வச்சுருக்காங்க, அதுக்கு ரூ. 500. பஞ்சாயத்து லைப்ரரியன் அவங்களுக்கு வந்து ரூ. 1500. அதே மாதிரி இப்போ வேறு ஒரு கிராமத்துக்கான ரிப்போர்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஜூலை மாதம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சிக்கு எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1,62,21,323 ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. எந்த மாதத்தில் ஓப்பனிங் பேலன்ஸு? ஜூலை மாதம் இவ்வளோ இருக்குது. அப்போது இந்த ஊராட்சியில் எது எதுக்கெலாம் செலவு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களே, எது இதுக்கெலாம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாங்க. சேலரினா யாரோட சேலரி? ஏதோ ஆப்ரேட்டரோட சேலரி போட்டிருக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான சேலரி அந்த ஊராட்சியிலேருந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்போ கொரோனா டைமில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கான செலவு. முக்கியமாக இந்த இடத்துல பாருங்கள், ஓஹெச்டி பைப்லைன் மெயின்டெனன்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ? 14,740 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் மெட்டீரியல் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 1,05,315. ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த கிராம ஊராட்சியில் ஸ்ட்ரீட் லைட் எங்கேயுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பில் வச்சு கேட்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட் லைட்டுக்காக ₹1,00,000 இங்கே செலவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஸ்ட்ரீட் லைட்டை காணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ கூட ஃபைல் பண்ணலாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. ப்ளீச்சிங் பவுடர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ₹30,000 கிட்ட போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த தகவல் வந்து நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஓஹெச்டி மோட்டார் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வைஸாக வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதம் முடிவில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். க்ளோசிங் பேலன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ₹1,55,40,072 க்ளோசிங் பேலன்ஸ் இருந்து இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸு ₹1,62,00,000. அப்போ மொத்தமாக கிட்டத்தட்ட ₹7,00,000 கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஜூலை மாதத்தில். அப்போ ₹1.5 கோடி வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அப்போ எதற்காவது வந்து காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இதை வச்சு இந்த அமௌண்ட் இருக்குல்ல, நீங்கள் உடனே செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு காமிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.